நான் டெலிவரி போற இடத்துலலாம் யோசிப்பேன். அது இது பொறாமன்னு சொல்ல முடியாது. நார்மலா ஒரு ஒரு மிடில் கிளாஸ்க்கு இருக்கிற ஒரு மைண்ட் செட் தான் சொல்லுவேன். ஒரு சில பேருக்கு டெலிவரி எவ்வளோன்னு கேட்பாங்க. 68,000 மேடம் அப்படின்னு சொல்லுவேன். உடனே எடுத்துட்டு வந்து ஜிபே பண்ணிடுவாங்க. ஒரு சில பேர்ட்ட ₹1,00,000க்குலாம் நான் டெலிவரி பண்ணியிருக்கேன். ஃபோனு இதெல்லாம். அது ஃபோனா, லேப்டாப் தெரியாது. ஆனா எங்களுக்கு அந்த கியூஆர் கேட்கும். 1,80,000 அப்படி வரும். அது எப்படின்னா எங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெய்ட்டா இதுல போயிடும். அமேசான்க்கே போயிடும். அப்படியே எடுத்துட்டு வருவாங்க. உடனே ஸ்கேன் பண்ணுவாங்க. உடனே நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 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 20,000 அக்கவுண்ட்ல போட்டு வச்சோம்னா, ஆண்டவன் நம்மளுக்குன்னே ஸ்கெட்ச் போட்டு அந்த 25,000க்கு 20,000 நம்மள 25,000க்கு ஒரு இத ஏற்பாடு பண்ணி, அழகா பார்சல் பண்ணி அனுப்பிச்சு, இந்த பிரச்சனை உனக்கு அப்படின்னு. நானும் ஒரு 3 மாசமா ஒரு 5,000 எடுத்து வைப்போம் அப்படின்னு முடியல. 5,000 நம்ம எடுத்து வச்சா 7,000க்கு செலவு வருது. அவங்க அசால்ட்டா வர்றாங்க 1,00,000, 1,50,000 ஜிபே பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்கல்ல. நான் அப்பதான் யோசிப்பேன். என்னடா வாழ்க்கை இது! ஆனா உடனே ஒண்ணு யோசிப்பேன். அந்த 1,50,000 பொருளையும் எடுத்துட்டு போறது நான். அப்ப என்னடா வாழ்க்கை! அவங்க நம்மள தேடி எத்தன லட்சம் இருந்தாலும் நான் எடுத்துட்டு போற பாக்ஸ் எதிர்பார்த்து தானே அவங்க இருக்கிறாங்க. சோ அந்த கெத்து. அப்பல்ல 1,50,000 பொருளு அவங்கள்ட்ட போற வரைக்கும் அது என்கிட்ட இருக்கும். அப்போ ரூ. 1,50,000 பெருமான பொருள நான் எடுத்துட்டு போய் அவங்க எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க போறது வரதெல்லாம் இல்ல. இருந்தாலும் எனக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ என் வேலைய நினைச்சு கொஞ்சம் ப்ரவுடா இருக்கும். நம்ம அவ்வளோ பத்திரமா எடுத்து போய் அவங்கள்ட்ட சேர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆ அதனால அப்போ அந்த செகண்ட் யோசிப்பேன். அப்புறம் அடுத்த செகண்ட் அவ்வளோதான். அப்படியே வந்துரும்.